எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஆளுக்கு ஏத்த மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. என்ன? சரி சரி, அதை விடு. அதான் விட்டுட்டீங்களே. என்ன உளற? நான் பேச வந்தது ஒரு முக்கியமான விஷயம். திருப்பதி விஷயம் தானே. எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்ச? அவ்வளவும் பிரெயின். அதானே, ஏன் மருமகன்னா சும்மாவா? பிரைட் தான். சரி, நானும் ஏஜேவும் திருப்பதிக்கு போறீங்க. அதேதான், நானும் ஏஜேவும் திருப்பதிக்கு போறோம். அதனால நீ என்ன பண்றன்னா வர வேண்டான்னு சொல்ல போறீங்க அதானே? அதான் இல்ல, நீயும் வான்னு சொல்ற. ஓமா, ரெடி ஆகு, சீக்கிரம் கிளம்பு. என்ன ஜெயமா சொல்றீங்க? அவர்தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அவன் சொன்னதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒட்டு கேட்டியா? ஏஜே சொன்னா நான் விட்டுருவேனா? அவன் ஒத்துக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். இப்ப நீ போய் சீக்கிரம் ரெடியாகி காருக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. ஏஜேக்கு எதுவும் தெரிய வேண்டாம். தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் மே அட்ஜஸ்ட் கரோ, சமாளிச்சுக்கலாம். என்னடி முழிக்கிற? போய் ட்ரெஸ்ஸ மாத்து. எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா ஸ்வைன்னு கார்ல போலாம். ஏழுமலையான பாக்கலாம். போக முடியாது ஜெயம்மா. ஏண்டி அபசகுணமா பேசிட்டு இருக்க? நம்ம கிட்டதான் புது கார் இருக்கு. கார் இருக்கு, ஆனா கார் டயர்ல காத்து இல்லையே. என்ன காத்து இல்ல? புது டயர்மா. ஏஜி என்ன வேணான்னு சொன்னாரா? நீங்களும் சரின்னு சொன்னீங்களா? எனக்கு சும்மா கோவம் வந்துச்சு. அதனால கார் டயரை சொரு சொரு சரின்னு குத்தி பஞ்சர் அடிப்பாவே, ஐயோ எனக்கு இப்பவே கண்ண கட்டுதே. சாரி ஜெயம்மா. இப்ப என்ன பண்ணலாம்? இங்க பூரா மூளைன்னு சொன்ன ஒரு கிராம் கூட கிடையாது. ஐயோ, ஏஜே ஏற்கனவே வேண்டாம் வெறுப்பா வரான். இந்த டயரை பார்த்தான்னு வச்சுக்கையே, ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடுவான். விடுங்க ஜெயம்மா. இந்த ஹாசினிக்கு காத்தை இறக்கவும் தெரியும், காத்தை ஏத்தவும் தெரியும். அது என்ன பலூன் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியே வச்சுட்டு ஃபூ ஃபூன்னு ஊதுறதுக்கு. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு. சீக்கிரமா போய் ரெடி ஆகு. காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. நான் சொன்ன மாதிரி. தாத்தா. என்ன தாத்தாவை கூப்பிடுற? ஓகே சொன்ன ஜெயம்மா. சரி போ. ஐயோ ஹாசினி, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயோ, என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியாம போச்சே. உன்னை பின்ன காத்து அடிச்சதே இல்ல, எப்படி அடிக்கணும்னே தெரியலையே. இந்தா அச்சிந்தா. காத்து இறக்கிறது ஈஸியா இருக்கு, ஆனா காத்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஓரளவுக்கு ஓகே. என்ன ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்குதுங்களே. நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், திருப்பதிக்கு. நாங்களும் வரோம். அப்ப நாங்களும் வரோம். அதெல்லாம் வேண்டாம். நீ வா ஏஜே, பிரார்த்தனை எங்களுக்கு தான். ஏமா இவங்களையும் கூட்டிட்டு போலாமே? அது வந்து இவங்க வந்தா 4 பேர் ஆயிடும். சாமி காரியத்துக்கு போகும்போது ரெட்டப்பட ஆகாது. நீங்க ரெண்டு பேரும் ரெட்டப்பட தானே? அது கார்ல ஒண்ணு இருக்கே, அப்போ ஒத்தப்பட தானே. கார்ல ஒண்ணு இருக்கா? என்னமா உளற? அது வந்து காரு ஒண்ணு, அதாவது காரு ஒண்ணு, அப்போ 1 1 1 3 தானே. 2 1 3 பேர்னு சொன்னேன். இப்போ ஓகே தானே? சரி, அப்படி பார்த்தாலும் காரோட 5 பேர் ஆச்சு. அப்ப ஒத்தப்பட தானே. அப்போ வீட்டை யார் பாத்துக்கிறது? ஹாசினி இருக்காளே, அவ பாத்துக்கிட்டா. அவதான் இருக்க மாட்டாளே. அவ இருக்க மாட்டாளா? என்ன சொல்றீங்க? ஐயோ, கேள்வியா கேக்குறாங்க. அது இருக்க மாட்டானா அவ பொறுப்பா இருக்க மாட்டாளே, அதனால இருக்க மாட்டாளேன்னு சொன்னேன். ஓ, இங்க வேணாம். இங்க போனா ஏஜே கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம பின்னாடி போயிடலாம். அம்மா, எங்க அந்த தண்டம்? அவ உள்ள இருக்க. ஏன்பா? ஏன் இல்ல, கோயிலுக்கு போறோம், குறுக்க வந்து தொலைய போறான், எல்லாமே நாசமாயிடும். அவ வரதுக்கு முன்னாடி வா போலாம். சரி வா போலாம்.
வீட்டை பாத்துக்குங்க. சரி. ஜெயமா லட்டு வாங்கிட்டு வாங்க. ஜெயமா ஏய் உள்ள போ உள்ள போ. ஏய் நல்லா தெரியுது, உள்ள போடி. வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும். துடுடூடு 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 துடு துடு துடு. திருநாளும். என்ன ஏஜி, என்னைக்கும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா பாடிக்கிட்டே வர? கோயிலுக்கு போலான்னு சொன்னா முரண்டு பிடிப்ப. இப்ப என்ன ஹாப்பி மூட்ல இருக்க? நான் ரொம்ப ஹாப்பி மூட்ல தான் இருக்கேன். இந்த மழை கொட்டுறதுக்கு முன்னாடி மேகம் எல்லாம் மூட்டமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மனசு நிறைஞ்சிருக்கு எனக்கு. ஜெயமா, அதான் உங்க புள்ள அதிசயமா நல்ல மூட்ல இருக்காருல்ல, உடனே என்ன பத்தி பேசுங்க. நான் எவ்வளவு நேரம் தான் இந்த பொந்துக்குள்ளேயே கிடக்கிறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இரு இரு, சரி போய் ஒளிச்சுக்கோ. சூப்பர் ஏஜே, இப்படித்தான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச சாங் வேற, உன்கிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் வேற தெரியுதா? என்னைக்கும் இல்லாம கவிஞர் வைரமுத்து மாதிரி மழை மேகம்னு ரசிச்சு வேற பேசுற. ஆனா இந்த மழை மேகத்தோட இடி மின்னல் காத்து இதெல்லாம் வந்தா தானே ஒரு ரெயின் மூடு வரும். என்ன சொல்ற? இருடி நான் யோசிக்கணும்ல. அது ஒண்ணும் இல்லையே ஜே. அதாவது நீ சொல்ற இந்த அட்மாஸ்பியர்ல நல்ல நேரத்துல நம்ம ஹாசினியும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. அவ நம்ம கூட இருந்திருந்தா இடி மின்னல் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே வருவா, நமக்கும் பொழுது போகும். ஏமா அவளோட பேரை இழுக்கிற? நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, இன்னைக்கு நீ ஒரு நல்ல கவிஞர் மூட்ல இருக்கியேன்னு சொன்னேன். அவ வராததுனால தான் நான் நல்ல மூட்ல இருக்கேன். அவ வந்திருந்தா என் மூடே கெட்டு போயிருக்கும். பாரு, அவ பேர் சொன்னாலே கெட்டு போயிடுச்சு மூடு. சும்மா இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா இருந்தேன். அது உனக்கு பிடிக்கல, பொறுக்காத உனக்கு. முன்னாடி எல்லாம் நான் எப்போ வீட்டுக்கு வருவேன், உங்களோட பேசுவேன், ஜாலியா இருப்பேன்னு எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இப்போ அந்த ஹாசினி எப்போ வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அவ்வளவுதான், என் நிம்மதி முழுக்க போயிடுச்சு. நான் எப்போ வீட்டு விட்டு தொலைவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லம்மா. ஆர்டர் கொடுத்து செய்ய சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு கேவலமான டிசைனை பிரம்மனால சிருஷ்டிக்கவே முடியாது. பேசுறானே இதெல்லாம் ஓவர் ஜெயமா. நான் கேவலமான டிசைனா? சும்மா இருடி. இவர் மட்டும் நீ ஒளிச்சுக்க. என்ன பண்றாரு பாடி? கேவலமான டிசைன் சொல்ற. வேண்டாம். என்ன வேணாமா? என்ன வேணாங்கிற? இல்ல, ஹாசினி அப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்ன வேண்டாம். அந்த வேண்டாம் தான் இந்த வேண்டாம். ஐயோ, நான் சொல்லுவேன், 1000 தடவை சொல்ல, 10,000 தடவை சொல்ல, அவ ஒரு கேவலமான டிசைன் தான். பொய் பித்தலாட்டம் ஃப்ராட் எல்லாத்தையும் அப்படி குத்தகைக்கு வச்சிருக்காவ. அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? நானா வக்காலத்து வாங்குறேன்? அது வந்து என் கனவுல ஏழுமலையான் வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவர் சொன்னபடி நடக்காம போயிட்டேனேன்னு அதுவே எனக்கு கவலையா இருக்கு. அதான். சுமாருமா அந்த லூசு திருப்பதி கூட்டிட்டு போயிருந்தா அந்த ஏழுமலையான டென்ஷனா இருப்பாரு. அப்போ கனவுல கூட வரது நிறுத்துருவார் அவரு. சும்மா இரியாச்சே, இது கடவுள் காரியம், முறையே செய்யணும், முறைச்சிட்டு செய்யக்கூடாது. அவளையும் கூட்டிட்டு வந்திருந்தா கார்ல ஏதாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு வந்திருப்பா இல்ல. அந்த மூளை இல்லாத ராட்சசி இந்த காருக்குள்ள இருந்திருந்தா மூலையில எல்லாம் கடந்திருக்க மாட்டான். என் தலையில ஏறி நின்று டான்ஸ் ஆடி இருப்பான். அவ வீட்டுல இருக்கட்டும், ஏதாவது ஒரு மூலையில கிடக்கட்டும். எனக்கு என்ன குழப்பம்னா, இவ வீட்டுல அவங்க அப்பா நல்லா இருக்காரு, அவங்க அம்மா நல்லா இருக்காங்க,
தங்கச்சியும் நல்லா தான் இருக்கா. இவன் மட்டும் ஏன் இப்படி ஒரு வெந்தும் வேகாத ஆஃப் பாயிலா இருக்கான்? ஒருவேளை குறமாசத்துல பிறந்திருப்பாளோ? குருப்பிரசவமா? ஏய், ஏய், நீ எப்ப வந்த? ஏய், எப்படி வந்த நீ? என்ன எப்படி வந்த? என்னையா என்ன சொன்ன? யாரையா குருப்பிரசவம்? நீ வந்து பாத்தியா? நீ இருக்கிற லட்சணத்துக்கு என்ன சொல்றியா? வாழ்க்கையில எந்த ரசனையும் இல்லாம இருக்கியே, நீ தாயா குருப்பிரசவம்? பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு மழை மேகம்னு புருடா விடுறியே, நீ தாயா வாழ தெரியாத ஹாஃப் பாயில்? என்ன சொல்ற? அப்படி சொல்லாத ஹாசினி. என் ஏஜே குறப்பிரசவெல்லாம் கிடையாது. டாக்டர் சொன்ன டேட்டை தாண்டி 10 நாள் கழிச்சுதான் பிறந்தான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தான். அவன் நிறப்பிரசவமா. இதெல்லாம் ரொம்ப தேவையாமா? அப்படி இருந்தே உனக்கு எதையும் டைம்க்கு செய்ய தெரியாதா? அப்ப நீ ஹாஃப் பாயில் இல்ல, தீஞ்சு போன ஃபுல் பாயில். ஏய், இப்ப யாரு கேட்டீங்க வண்டியில ஏறின? இறங்க இறங்க. நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்ன நீ தாயா நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற? என் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தவள பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு வந்து மனமேடையில உட்கார வச்சு தாலி கட்டிட்டு நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியா? உன்னை அப்படியே எவ்வளவு தைரியம் எடுத்து ஏகிட்டே சண்டைக்கு வருவேன். பிச்சு விடுவேன் உன்னை. சொன்ன கேடு வேண்டாம். அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் தான் கூடவான்னு சொன்னேன். நான் தான் இவள மறைச்சு கூட்டிட்டு வந்தேன்ப்பா. என்னமாச்சு உனக்கு? பாரு அந்த குரங்கு எப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கேன்னு. யோ யாரையா குரங்கு? நீ தான் சிம்பான்சி குரங்கு. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு. ஏய், ஏய், நீ ஒரு குரங்கிட்ட. நீ ஒரு கொல்லாம விட மாட்டேன். இந்த குரங்கு நான் இறங்கு இறங்கு. ஐயோ அடியே நிறுத்தடி. ஏஜே சண்டை போடாதீங்க. ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. வண்டி ஏடி நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தரிசனமா? அதான் சாத்தான தரிசனம் பண்ணியாச்சே. இப்போ எப்படி பெருமாள் கிட்ட எல்லாம் போறது? எல்லாம் நாசமா போச்சு இவ்வளவு. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். நாம 3 பேரும் நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கியே. அப்புறம் இந்த மாதிரி சண்டையே வராது. அவர் தான் சொன்னாரு 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், கூட்டிட்டு வான்னு. ஐயோ சுமாருமா, எல்லாம் உன்னாலதான். நீ கொடுக்கிற செல்லத்தினால்தான் இவ இப்படி ஆட்டம் போடுறான். அதனாலதான் அங்க மாய சித்திரா வரேன்னு சொன்னப்போ ஒத்தப்படை ரெட்டப்படைன்னு என்னென்னமோ உளறிட்டு இருந்தேன். முதல்ல அவளை இறங்க சொல்லு. முடியாது, நானும் திருப்பதிக்கு வருவேன். வந்து பெருமாள் கிட்ட கேட்பேன், ஏன் இந்த கொடுமைக்கார ஹிட்லர் கிட்ட இந்த ஹாசினிய மாட்டி விட்டீங்கன்னு நான் கேட்க போறேன். அது இங்க இருந்து கேட்டுக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ இறங்கு. யோ என்ன இறக்கி விட்டுட்டு நீ மட்டும் திருப்பதி போவியா? நான் போக விட மாட்டேன். நான் நினைச்சேன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சிருவேன். ஓ அப்படியா? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அதுக்குள்ள நாங்க திருப்பதி போயிட்டு வந்துடுறோம். இப்ப இறங்கு. நீ திருப்பதிக்கு போறியா இல்ல ஜெயிலுக்கு போறியான்னு இப்ப தெரிஞ்சிரும். என்ன பண்ண போற? இப்ப பாருங்க ஜெயமா. ஐயோ காப்பாத்துங்க, என்ன கடத்துறாங்க. கடத்தல் கும்பல், கடத்தல் கும்பல். ஹலோ யாராவது வாங்க, என்ன கடத்துறாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கடத்திட்டு போறாங்க கிட்னாப் கும்பல். ஐயோ யாராவது இருக்கீங்க? நான் சொல்லிட்டு வாய மூடு. என்னையோ காரியத என்னடி பண்ற? ஐயோ எல்லாம் நீ பண்ணதான். யாராவது வாங்க. ஐயோ நீ பேசாம இரு. உத்தர பச்சாவ், உத்தர பண்ணாத. சொன்னா கேளு. ஆவோ ஆவோ காப்பாத்துங்க. என்ன கல்கத்தாக்கு கூட்டிட்டு போயிட்டு என் கிட்னியை விக்கிறதுக்கு என் புருஷனை மாமியாரை எடுத்து கிட்னி விக்கிறதுக்கா? அட சீனிவா, காரணமே வேற கிடைக்கலையா உனக்கு? கிட்னியா? உனக்கு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. சாரி ஜெயமா. ஐயோ இந்த ஆளு என்னையும் என் மாமியாரையும் சேர்த்து விக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. யாராவது காப்பாத்துங்க. உத்தர பச்சாவ். ஐயோ கேவலமா இருக்குடி. போதும் நிறுத்துடி, நிறுத்து. ஐயோ யாராவது காப்பாத்துங்க, யாராவது வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். உன்னை கொன்றுவேன் நான் சொல்லிட்டு வாய மூடு. இப்ப பாரு. ஐயோ கொல்றாரு கல்தரசி கொல்றாரு. யாராவது வாங்க. அண்ணா யாராவது வாங்க, என்ன கொல்றாரு. என்னடா காருக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது? காப்பாத்துங்க யாராவது வாங்க. ஐயோ யோ யோ கதவு தரையா? என்னையா உள்ள ஏதோ சத்தம் கேக்குது? ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, போங்க. யோ உள்ள ஏதோ சத்தம் பொண்ணு கத்துதேயா? அண்ணா காப்பாத்துங்க நான் ப்ளீஸ் நான் காப்பாத்துங்க. லூஸ் மாதிரி என்னென்னமோ கத்த. நீங்க போங்களேன், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. அண்ணா ப்ளீஸ் நான் காப்பாத்துங்கண்ணா. முதல்ல வண்டி விட்டு இறங்கியா? யோ வெளிய வாயா, நீ முதல்ல கீழ இறங்க. ஐயோ அழகான பொண்ணு ரோட்ல நடக்க முடியல. கார்ல போட்டு கடத்தி கூட்டிட்டு போறாங்களே. நான் காப்பாத்துங்க. கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. இவ கூட்டத்தை கூட்டாலும் கூட்டிடுவா. வா கூட்டிட்டு போயிடலாம். என்னமா பிரச்சனை? போய் தொலைற, கூட்டு போய் தொலைற. வாய மூடு. ஐயோ வாய மூடு. அப்படி வா வழிக்கு. யோ யாரையா நீங்க? என்ன அடுத்தவங்க பிரச்சனைனா வந்துருவீங்களா? போங்க கிளம்பி போங்க. அடிப்பாவி
அப்படியே பெரிய அன்னை தெரசாவோட பேர பசங்க சேவை செய்யறதுக்கு அலையறாங்க. உங்களுக்காக தான்டா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன சார் என்ன இது? சார் இந்த பொண்ணு? இது ஒண்ணும் இல்ல, இது கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியமா? அதான் இப்படி காலையில காஃபி நினைச்சு கருங்குரங்கு ரத்தத்தை குடிச்சிருச்சு. அப்பல இருந்து இப்படி. கருங்குரங்கு ரத்தமா? பாத்து சார், உங்களை ஏதாவது கடிச்சு வச்சிட போகுது. ஆமா, வர வழியில ஏற்கனவே ஒருத்தரை குறவழியில கடிச்சிருச்சு. குறவழியில கடிச்சிருச்சு. பாத்து பாத்து பத்திரமா போங்க சார். வாடா நம்ம போலாம். அடேங்கப்பா, பூகம்பம் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. கடவுளே. ஓகே, ரூட் கிளியர். ஹை பை. ஹை வேற. ஓகே நாட்டாம, நீங்க வண்டி எடுங்க, நான் உள்ள ஜம்ப் ஆயிக்கிறேன். ஏ, நம்ம ஜாலியா அடடி. இம்சை. தள்ளுங்க ஜெயமா, தள்ளுங்க. குரங்குதான் இது. எல்லாம் நீ பண்ணதாமா. சர்க்கஸ்ல இருக்க வேண்டியவன். ஏய் ஏய், பின்னாடி போ, பின்னாடி போ. நீ ஏன்? அதாவது கேள்வி கேட்ட நான் குறவழியா கடிச்சிட்டேன். போ பின்னாடி. மா, திருப்பதிக்கு போய் சேர வரைக்கும் இந்த லூஸ் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா இந்த திருப்பதி ட்ரிப்பை கேன்சல். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதப்பா. எப்படியோ பெருமாள் சொன்ன மாதிரி உங்க 2 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேனே, எனக்கு அதுவே போதும்டா சாமி. பெருமாள் எதுக்கு வர சொன்னார்ல எனக்கு தெரியாது. ஆனா என் கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டு இந்த சாத்தான் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு நான் வேண்ட போறேன். ஏய், பேசாம இரு. இத பாரு ஹாசினி, இத பாரு. ஏய் ஏய், நீ சாப்பாடு சாப்பிடாம கூட இருந்துருவ. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆனா திருப்பதி போற வரைக்கும் நீ பேசாம இருக்கணுமே. அந்த ஏழுமலையான பாக்குற வரைக்கும். ஓகே. கஷ்டம்தான், ட்ரை பண்றேன். அப்படியே குத்திடுவேன் உன்னை. அந்த பெருமாள் என்ன பாக்குறதுக்கு நீ 7 மலையை கடந்து வரணும்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரியல கடவுளே. ஆனா இப்ப புரியுது எந்த மலைன்னு. எந்த மலை ஜெயமா? அம்மா, மூட்டுக்கிட்டு வா. எந்த மலைன்னு கேக்குறியா? உனக்கு தெரியலையாடா? இப்பதானப்பா ஒரு பெரிய மலை மாதிரி பிரச்சனையை தாண்டணும். இன்னும் திருப்பதி போறதுக்குள்ள 6 மலையை தாண்டணுமா? ஐயோ, இப்பவே கண்ணை கட்டுதே. இப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. இந்த லூஸ் உனக்கு மருமகளா வரணும்னு நீ வேண்டிக்கிட்டேல, அப்போவே ஆரம்பிச்சாச்சு. இப்போ எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். என் நிலைமைய பாத்தியா? ஏன்பா? நான் யாரு, என்னோட அந்தஸ்து என்ன, என்னோட சொசைட்டில கௌரவம் என்ன, என் பேச்சுக்கு மறுபேச்சே இருக்காது. நான் பேசினா அப்படி எல்லாரும் பயப்படுவாங்க. என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இப்போ இந்த லூஸோட டெய்லி மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. சி, அசிங்கமா போச்சுமா எனக்கு. மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி போயிடுச்சு. ஒருவேளை நான் பிச்சைக்காரனா இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேனோ என்னமோ. ஐயா, என்னையா? ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. உன் கை கால எல்லாம் நல்லா தானே இருக்கு. இப்படி பிச்சை அடிக்கிறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? எங்க போனாலும் உங்க தொல்லை. கோயிலுக்கு போனாலும் தொல்லை, பஸ் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் தொல்லை, இந்த மாதிரி சிக்னல்ல நின்றுட்டு இருந்தாலும் டார்ச்சர். உங்களால தான் என் நாடு உருப்படவே மாட்டேங்குது. யோ, பிச்சை போடுறேன்னா போடு, இல்லைன்னா போயான்னு சொல்லு. அதை விட்டுட்டு தத்துவம் பேசுற. நாங்க இல்லைன்னா நாட்டுக்கு வேற கெட்ட பேரே இல்லையா? ஏய், மரியாதை மரியாதை கொடுன்னு தான் நானும் சொல்றேன். எனக்கு கஷ்டம்னு தான் உங்ககிட்ட கையை நீட்டுறேன். மனசு இருந்தா காசு கொடு, இல்லைன்னா விடு. கை கால் நல்லா இருக்கனால தான் ஓடி ஓடி பிச்சை எடுக்க முடியுது. நீ கொடுக்குற 2 ரூபாய்க்கு கை கால் ஒடிச்சிட்டு வந்து உட்கார முடியுமா? ஏய், சும்மா இரேண்டி. ஓய் மூடு. பிச்சைக்காரனா இருக்கிறது அவன் சாதாரணமா போச்சு. அவனுக்கு குளிச்சு நீட்டா இருந்தா காசு போட மாட்டீங்கன்னு தான் அதுக்காகவே கிடக்குறேன் சார். நேரா நிமிந்து நின்று பிச்சை கேட்டா காசு போட மாட்டீங்கன்னு தான் முதுக வலிக்க வலிக்க குனிய வேண்டி இருக்கு. சார்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் சாமின்னு கூப்பிடுறோம். நீங்க செய்யற வேலைய ஒரு வாரத்துல கத்துக்கிட்டு அதை என்னால செய்ய முடியும். ஆனா ஒரே ஒரு நாள் பிச்சைக்காரனா இருக்க முடியுமா உங்களால?
I'm a beggar man. Somebody give me money. I'm so poor, yeah. I'm so hungry, yeah. I'm a beggar man.